As an independent NGO, we must express concern with the aspect of High Commissioner's report. சுயாதீன அரசு சார்பற்ற அமைப்பாக உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக நாம் கவலை அடைகிறோம். அதனூடாக சவால்களை ஏற்படுத்தும் அதே நேரம் இலங்கையின் உண்மையான முன்னேற்றத்தை கவனத்தில் கொள்ளாமையும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நாம் இதனை உறுதியாக கூறுகின்றோம். இலங்கை எவ்வாறான சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையையோ வெளிநாட்டு தலையீடுகளையோ நிராகரிப்பதாக கூறுகின்றோம். நியாயம், சகவாழ்வு இலங்கை அரசியலமைப்பின் சுற்று வட்டத்துக்குள் எமது மக்களின் உள்ளூர் செயல்பாடுகளுக்கூடாகவே வழங்கப்படல் வேண்டும். வெளிப்பொறிமுறையினூடாக நாட்டின் இறைமை, ஜனநாயகம், சட்ட ஆதிக்கம் ஆகியன சீர்குலைகின்றன. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம், நஷ்டஈடு செலுத்தும் அலுவலகம் ஆகியன பல்லாயிரம் குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் நிவாரணங்களை வழங்கி வருகிறது. இந்த நிறுவனங்களை அகற்றுவதன் மூலம் அவையூடாக பயன்பெறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி ஏற்படுகிறது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஆதரவுடன் இலங்கை சிறுவர் படையினருக்கு புனர்வாழ்வு அளித்து மீண்டும் சமூகமயப்படுத்தியுள்ளோம். அவர்கள் கௌரவமாக சமூகத்தில் வாழ்கின்றனர். இந்த வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செம்மணி மற்றும் மன்னார் புதைகுழிகளுக்கு ஆணையாளர் விஜயம் செய்ததை இளைஞர்கள் பாராட்டுகின்றனர். எனினும் ரூபஸ் குளத்தில் போலீசார் படுகொலை செய்யப்பட்ட புதைகுழிகளை பார்வையிட தவறியமை கவலைக்குரிய விடயமாகும். இலங்கைக்கு தேவையான நாட்டின் ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிக்காக ஆதரவு வழங்குவதன்றி வெளி நிகழ்ச்சிகளை புகுத்தக்கூடாது. இதனால் சர்வதேச பொறிமுறையை செலுத்த மேற்கொள்ளும் முயற்சியை நிராகரிக்குமாறும் அதற்காக இலங்கைக்கு அதன் இறைமையையும் யாப்பு ரீதியான சுற்றுவட்டத்தினூடாக நியாயத்தையும் சகவாழ்வையும் தொடர்ந்தும் வழங்க இடமளிக்குமாறும் நாம் அங்கத்துவ நாடுகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம்.